ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்ல, இங்க இருக்கின்ற விவசாயிகளை பற்றி கவலை இல்ல. நாடு எக்கேடு கெட்டு போனா அவருக்கு என்ன? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே அதிகாரத்துக்கு வர வேண்டும். அங்க அதுதான் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. நாட்டு மக்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீங்க கேட்டு பெற்றிருந்தா உண்மையிலேயே நல்ல முதலமைச்சர், ஒரு திறமையான ஆசைகின்ற முதலமைச்சர் என்று மக்கள் பாராட்டி இருப்பாங்க. அந்த தில்லு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சரை வச்சு எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும்? சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார். இப்ப எல்லா பத்திரிகையிலையும் பார்ப்பீங்க, அதுல விளம்பரம், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். கிராமத்தில் ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போனலாம், வானம் கிழித்து வைகுண்டம் போனலாம். அந்த கதையா இருக்கு ஸ்டாலின் கதை. இங்கேயே ஒன்னும் செய்ய முடியல, இனி போய் இந்தியாவை காக்க போறாராம். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. அதோட ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஊர்வரா போனார். இது மாதிரி ஒரு மேடை போட்டுவார், இல்ல ஒரு திட்ட பார்ப்பார். அங்க பெட்ஷீட்டை விரிச்சு போடுவார், அதுல போய் அமர்ந்துக்குவார். அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய எங்கப்பா அந்த பெட்டி இல்லையா, பெட்டி படம் ஒட்டாத அந்த ஒரு பெட்டியை கொண்டாந்து மேடையில் வச்சிருவாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கேட்பார் ஸ்டாலின், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் மனுவில் எழுதி அந்த மனுவை கொண்டாந்து பெட்டியில போடுங்க. அந்த பெட்டிய நான் பூட்டி பத்திரமா நான் கூட வீட்டில் வச்சுக்கிறேன். எங்களுடைய ஆட்சி வந்த உடனே அந்த பெட்டியை திறந்து பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்கள் மனுக்களை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காண்கிறேன்னு சொன்னார். அதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, திருவண்ணாமலையில் அந்த பெட்டி வச்சு அதுல போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.